இந்த பிள்ளையார் உலகம் முழுக்க இருக்கு. அவர் ஆற்றங்கரை ஓரம் அரச மரத்து நிழலில் வீற்றிருப்பார், வினைகள் தீர்ப்பார். ஆனால் அவருடைய வரலாற்றை தெரிந்து நாம் வழிபட்டால் ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, சேரமான் பெருமான் கைலாயம் நோக்கி போகிறார். ஆனால் கணநாதன் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லக்கூடிய வினை தீர்க்கும் விநாயகருடைய பூஜையை முழுமை செய்து முடித்தார். கணநாதன் தன் தும்பிக்கையால் சேரமான் பெருமானுக்கு முன்பே கொண்டு போய் கைலாயத்தில் ஔவையை இறக்கிவிட்டு அருள் காட்சியை தந்தார். எல்லாம் வல்ல வினை தீர்க்கும் விநாயகப் பெருமான் கற்பக களிறு கணநாதன் பாதத்தை சிக்கன பற்றி வரலாறும் வழிபாடும். இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற தலைப்பு என்ன? வரலாறும் வழிபாடும். பொதுவாக நம்ம ராமாயணம் தெரிஞ்சுக்கிறோம், பெரிய புராணம் தெரிஞ்சுக்கிறோம், பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம சின்ன சின்ன பக்தி இலக்கிய நூல்கள் மகான்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், இப்போ எல்லாருமே பிள்ளையார்பட்டிக்கு போகிறீங்க, அங்கே குடவரை கோவில், அந்த பிள்ளையாருடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்பீரமாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டைக்கு போகிறோம், தாய்மானர் சன்னதியிலேருந்து மலைக்கோட்டை, அதுதான் விநாயகர் கோவிலிலேயே புகழ்கோட்டை. கோவையில் இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகரை போய் பார்க்குறோம், அப்படியே அருகம்புல் மாடையோடு கம்பீரமாக காட்சி தருவார். வால்தாம்ஸ்ட்ரோ லண்டனில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏரியாவில் ஒரு அற்புதமான பிள்ளையார்பட்டி பிள்ளையார் மாதிரியே இருக்குது. அப்போ இந்த பிள்ளையார் உலகம் முழுக்க இருக்குது. அவர் ஆற்றங்கரை ஓரம் அரச மரத்து நிழலில் வீற்றிருப்பார், வினைகள் தீர்ப்பார். ஆனால் அவருடைய வரலாற்றை தெரிந்து நாம் வழிபட்டால் ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு போனோன்னே பிள்ளையார்கிட்ட பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் சொல்லி குட்டி காரணம் போட்டு அப்படியே தோப்பு காரணம் போடுறோம், குட்டு போட்டுக்கிட்டு தோப்பு காரணம். ஏன்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த ரெண்டு பகுதியும் இப்படி பிடிச்சி இழுக்கும்போது நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதான். நம்ம தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சான்றோர்கள் எப்படி சமயத்தோடு அறிவியலையும் புகுத்தி உடல் மகிழ்வுக்கும் உள்ள மகிழ்வுக்கும் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி குட்டு போட்டு பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டில் பாருங்கள், மண்ணிலேருந்து பிள்ளையாரை செஞ்சு வழிபாடு செய்வோம். ஒரு நல்ல இந்த பூமிக்குரிய கடவுள் யாருன்னா உண்மையிலுமே பிள்ளையார் தான். இந்த பூமிக்குரிய சாமி யாருன்னா பிள்ளையார் தான். அதனால தான் மண்ணிலேருந்து நம்ம பிள்ளையார் செய்து கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு உருவம் கொடுக்குறோம். அந்த உருவத்துக்கு மரியாதை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த மண்ணிலேயே முளைத்த முதல் தாவரம் புல்லை எடுத்து, அருகம்புல்லை எடுத்து மாலையாக்கி போடுறோம். மலர் போட்டு பூஜை செய்ய வேண்டாமா? எருக்கம்பூ மாலை பார்த்துருக்கீங்களா? எங்கே வேணாலும் கிடைக்கும். அதுக்கு என்ன வேணும்? அதை எடுத்து போடணுங்கிற இதயம்தான் வேணும். அப்போ விநாயகர் வழிபாட்டில் மண்ணில் சாமி செய்கிறோம், புல்லை எடுத்து போடுறோம், எருக்கம்பூ மாலையை போடுறோம், நைவேத்தியம் ஒரு பொறி பொட்டுக்கடலையை வச்சுட்டு நிம்மதியாக நைவேத்தியம் பண்ணுறோம். அப்போ என்ன? பிள்ளையார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தையே ஒற்றுமைப்படுத்திய வழிபாடு விநாயகர் வழிபாடு. இந்த வரலாறு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் ஏதோ விநாயகர் சதுர்த்தினா எல்லாரும் கணபதி பாப்பா டோரியான்னு வடக்குலேருந்து இங்கே வரைக்கும் சொல்லி கொண்டு போய் ஆற்றுல குளத்துல கிணத்துல கரைச்சிட்றதா நினைக்கிறோம். இல்லை, இந்த மண்ணில் உணவு ஊட்டுகின்ற போதே பாலும் ஜோரோடு பண்பாட்டையும் வீரத்தையும் ஊட்டிய அந்த தாயாரின் மணிவயிற்றில் தோன்றிய வீர சிவாஜி இருக்கிறாரே, சத்ரபதி வீர சிவாஜி, அவர் தான் முதல்ல விநாயகர் சதுர்த்தி விழான்னு கொண்டாட ஆரம்பித்தார். ஏன்? இந்த மக்களை எல்லாம் இறைவனுடைய நாமத்தால் ஒன்று திரட்டணும். எல்லா மக்களும் ஒரு குடையின் கீழ் ஆணவம் கண்மம் மாயை இல்லாது சமத்துவ வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய தேசத்தை வலிமை பெறுவதற்கு இந்த நாட்டில் பிள்ளையார் சுழி போடப்பட்ட வரலாறு சத்ரபதி சிவாஜியால் தொடங்கப்பட்ட விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. அவர் தான் அந்த தேரை உருவாக்கினார். அதை வடம்பிடித்து இழிக்கக்கூடிய வாழ்க்கையைத்தான் பின்னாடி பாலகங்காதர திலகர் கொண்டு வந்தார். அப்போ விநாயகருக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம சாதாரணமாக விநாயகரை போய் கூட்டு போட்டு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்துடுறோம். ஏன் தந்தம் உடஞ்சிருக்கு? வியாசர்னு ஒருத்தர் மகாபாரதம் படைக்கிறேன்னாரு. அவர் சொல்லி அவரே எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் நாரதர்கிட்ட ஒரு உதவி கேட்க
விநாயகர்கிட்ட கேளுங்கன்னாரு. விநாயகர் சொன்னார், நான் உங்களுக்கு எழுதி தரேன்னாரு. நான் சொல்கிற வேகத்துக்கு எழுத முடியுமான்னாரு. நான் எழுதுகிற வேகத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, எழுத்தாணி கொண்டு எழுதினால் தங்கு தடை ஆகுமென்னு தன் தந்தத்தை உடைத்தார், பாரதம் படைத்தார். தன் தந்தத்தை உடைத்தார், பாரதம் படைத்தார். எப்பேற்பட்ட பெரிய விஷயம் இல்லையா? இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் எதுக்கு சார் வேண்டுறோம்? வீடு பேர் அடையணும்னு. வீடு பேர் அடையணும்னு அவ்வை பிராட்டி விநாயகப் பெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தா. சேரமான் பெருமான் வந்தார், நான் விண்ணுலகம் செல்கின்றேன், கைலாயம் வரியான்னாரு. மன்னிக்கணும், நான் விநாயகர் பூஜை இருக்குது, அதை முழுமை பெறாமல் என்னால் வர முடியாது. சேரமான் பெருமான் கைலாயம் நோக்கி போகிறார். ஆனால் கணநாதன் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லக்கூடிய வினைதீர்க்கும் விநாயகருடைய பூஜையை முழுமை செய்து முடித்தார். கணநாதன் தன் தும்பிக்கையால் சேரமான் பெருமானுக்கு முன்பே கொண்டு போய் கைலாயத்தில் ஔவையை இறக்கிவிட்டு அருள் காட்சியை தந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணநாதன் பாதத்தை சிக்கன பற்றிவிட்டால் வினைகள் தீர்த்து வேண்டிய காரியம் நடக்கும் என்கின்ற வரலாறை தெரிந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வரலாறு வழிபாடு இன்றைக்கு விநாயகரில் தொடக்கம். இன்றைய மட்டுமல்ல, என்றைக்கும் நல்ல தொடக்கமாக மாறட்டும், மலரட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.